அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து ஒரு ரிலேட்டபிளான வீடியோ. நம்ம லைஃப்ல எல்லாருமே இந்த சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போவாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஜாப் சர்ச்ல இருப்பாங்க. இது துபாயிலன்னு கிடையாது, வேர்ல்டில் நீ எங்கே எடுத்தாலும் இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்படி எங்களோட லைஃப்ல ஒரு நாள் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்கு. கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 7 ஆகுது. எனக்கு 7 மணிக்கு ஆஃபீஸு. 7 மணி ஆஃபீஸ்க்கு 7 மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புறேன். ஓடணும் இப்போ. ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் வந்து எங்களோட ஸ்கூட்டர் பார்க்கிங்கு. தனியாக வந்து ஸ்பேஸே கொடுத்துட்டாங்க ஸ்கூட்டருக்கு. அண்ட் சார்ஜிங் போட்டு இங்கே கொடுத்துருவாங்க. இது வந்து எங்களோட என்ட்ரன்ஸ். ஹாஸ்பிட்டல் டூரு காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து இங்கே பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஸோ அவங்களோட ப்ரைவசி டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அது அலோடு கிடையாது. ஆனால் எனக்கு பண்ணணும்னு ஆசை. மேபி அதுக்கான சான்ஸ் வரும். வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஹாய் காய்ஸ். ஸோ ஒன் டே வித் அஸ். அவங்க ஆஃபீஸ்லேயோ நான் வீட்லேயோ நான் வந்து வாக்கிங் வந்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் ஆச்சு நான் நடப்பேன் எவ்ரி மார்னிங். அது வந்து இப்போ ரீசன்ட் ப்ராக்டிஸாக நான் வச்சுருக்கேன். நான் டெய்லி மார்னிங் பால்கனிலேருந்து பார்ப்பேன். இந்த ஸ்ட்ரீட் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியாகவே தான் இருக்கும், வண்டிங்க நின்றுனே தான் இருக்கும். அது ஒன் ஆஃப் த ரீசன். நம்ம ஹோம் மேடு தான். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுட்டு தான். இப்போவுமே நம்ம அங்கே தான் வாங்க போகிறோம். செம்ம கூட்டம். ஒரு வழியாக வாங்கி முடிச்சிட்டேன். என்றைக்கும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. ஏன் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க, வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாம், சமைக்கலை. ஏன்னா கேஸ் காலி ஆகிடுத்து. காலையில் தான் பார்த்தேன், ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம். கேஸ் காலி. ஸோ கேஸ் சொல்லியிருக்கு, அது இன்னும் வரல. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நம்ம கடையில் வாங்கிக்கிறோம். மேபி கேஸ் வந்துச்சுன்னா நம்ம லஞ்ச் குக் பண்ணி சாப்பிடலாம். வெளியே இருந்து இந்த டீயை குடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம ரூமில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக குடித்தாதான் எனக்கு குடித்த மாதிரி இருக்கும். டீ மட்டும் தான் குடிக்கிறேன், சாப்பிடல. ஏன்னா குளிச்சுட்டு வந்து தொழுதுட்டு சாப்பிட்லான்னு இருக்கேன். ஸோ டீ மட்டும் குடிச்சிக்கிறேன். இதுதான் வந்து என்னோட ஒர்க் டெஸ்க்கு. என் ஒர்க் டெஸ்க்கு இப்படி தான் இருக்கும். இது ஒரு பிளான்ட்டு, அது என்ன சொல்லுவாங்க, டெரேரியம். கபோர்டில் இதில் ஒன்றும் பெருசாக எதுவும் இருக்காது. ரெண்டாவது லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்பூனு, டீ, ஹனி. மூணாவது ட்ராவில் காஃபி ஃபில்டரு, ஸ்பேருக்கான டிஷ்யூ பாக்ஸு, எக்ஸ்ட்ரா மவுட்ஸு. இவ்வளோ தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போயிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டேன். உப்புமாவும் வடையும் வாங்கிட்டு வந்துட்டேன். பேண்ட்ரி போய் சாப்பிட்லாம். ஆனால் பேண்ட்ரியில் க்ரௌடாகவே இருக்கும். அதனால் ப்ளேஸ்லேயே உட்காந்து சாப்பிட போகிறேன். வடை சூப்பராக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு செம்மையான ஒரு மேட்ரு ஒன்று இருக்கும். இதோ இந்த காஃபி மிஷின் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ காஃபி. இன்னொரு செம்மையான ஒரு மேட்ரு ஒன்று இருக்கும். இதோ இப்போ இங்கே வந்து 16 போட்டு எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். வந்தாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போது போய் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்னொரு விஷயம் எங்கள் ஆஃபீஸில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இங்கே பெயிண்டிங்ஸ்லாம் செம்மையாக வச்சுருப்பாங்க. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். மேட்சிங்காக வராங்க டெய்லி. பசிக்குது லைட்டாக. டைம் கரெக்டாக இப்போ 12:20 ஆகுது. லஞ்ச் பிரேக்கு. போய் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை கண்டினியூ பண்ணுவோம். தலை வலிக்குது. ஏன்னா பசி எடுத்தா மூளை வேலை செய்யாது. நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே. இப்போ மணி 12. எனக்கு வந்து வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது. ஸோ நான் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வாஷிங் மிஷினில் துணி போட்டு அதை காய போட்டு ரூமை க்ளீன் பண்ணி
அண்ட் சம் இமெயில்ஸ்லாம் அனுப்ப வேண்டியது அதெல்லாம் அனுப்பிச்சு முடிச்சிட்டேன். அதுக்குள்ளவே டைம் எப்படி போச்சுன்னு தெரியல. ஸோ ஃபோன் பேசினே இருந்தாலும் என்னால் எதையும் ரெக்கார்ட் பண்ண முடியல, சாரி. சும்மா இருங்கப்பா. அதே நம்ம போய் இப்போ சமைப்போம். ஃபிஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால கீழே போய் ஃபிஷ் வாங்கிட்டு ஃபிஷ் குக் பண்ணுவோம். கொத்தமல்லி, ஃபிஷ், வாட்டர்மெலன். Hey, when I've seen this one, this is a classic. நம்ம இப்போ இவ்வளோதான் வாங்கியிருக்கோம். நம்ம ஊர்ல இது சங்கரா மீன், இந்த ஊர்ல இது சுல்தான் இப்ராஹிம். ஸோ மீன் குழம்பு செய்யறதுக்கு குழம்புல போடுறதுக்கு நான் வெறும் மண்டை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நாங்கள் மீன் குழம்புல போட்ட மீன் நானும் சாப்பிட மாட்டேன், என் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால மண்டை மட்டும் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். 3 பீஸ், எங்கள் 2 பேருக்கு இது தாராளமாக போடும். எல்லாமே மிஸ் அண்ட் ப்ளா பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம குயிக்காக குக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ சாப்பாடும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ வேணுன்ற போது எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான். செம்மையாக பசிக்குது. நான் தொப்பி வாப்பர்லேருந்து பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கு. நானும் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே எல்லாம் வீக்கெண்டு மோடுக்கு போயிடுவாங்க. எனக்குமே வந்து சரி நாளைக்கு வீக்கெண்டு, ஃப்ரைடே சாட்டர்டே லீவுன்றதுனால நானுமே இப்போயே வீக்கெண்ட் மோடுக்கு வந்துட்டேன். பார்ப்போம், இல்லை ஃபுட்டுக்காக வெயிட்டிங்க. ஃபுட்டு வரட்டும், சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது. அந்த பெண்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஹோல் டே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த விலாகு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் இந்த விலாகை முடிக்கிறோம். ஃபுட்டு வந்துச்சு, ஃபுட்டு வாங்கதான் இப்போ போயிட்டு இருக்கேன். ஃபுட்டு வந்துடுத்து. இது 65 பிரியாணி, சாரி இது லாலிபாப் பிரியாணி, இது 65 பிரியாணி. கீட்டா ஸ்பெஷல். ஸோ இதை அரைச்சி வச்சுக்கலாம். லைம் வித் வாட்டர்மெலன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. வாவ், நீங்கள் வாட்டர்மெலன் கேண்டி சாப்பிட்ருக்கீங்களா? ஐயோ, இந்த கேண்டி பேர் தெரியல எக்ஸாக்ட்லி. நான் சுகர் போடல, எதுவுமே போடல, ஜஸ்ட் வாட்டர்மெலன் அண்ட் லெமன் வந்து ஒரு ½ லெமன் வந்து போட்டேன். பாட்டில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ செட், என் வேலை முடிஞ்சிருச்சு. குக்கும் பண்ணியாச்சு, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. வேணுன்றப்ப போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஜாப் சர்ச்சுன்றது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. பட் பேசிக்காக என்னென்னா 2 விஷயம்தான். நீங்கள் இங்கே வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் ஜாப் சர்ச் பண்ணலாம். லிங்க்டின், நாக்ரி கல்ஃப், இண்டீடு, ஈவன் துபுசில், இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி ஒரு 300, 400, 500 ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு வந்து 2-3 ரிஜெக்ஷன் ஆச்சு வரும். அண்ட் சம் ஃபேக் கம்பெனிஸ்லேருந்து இன்டர்வியூ இமெயில்ஸ் வரும். ஏன்னா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, பட் அதான் உண்மை. இங்கே நிறைய ஃபேக் கம்பெனிஸும் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2-3 மந்த்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். இன்னொரு விஷயம் வந்து உங்களை யாருன்னா ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இங்கே வேலை கிடைக்கும். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இங்கே இருக்காங்க, ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை இந்த கம்பெனியில் பேசி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் பண்ணலாம். அந்த ஒரு எனர்ஜியோட ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். பட் உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நாளை ஒர்க்கிங்க. மார்னிங் 7:10 வந்தேன். ஸோ 5:10 ஆகிடுச்சு. கிளம்பலாம். அவ்வளோதான், எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். வந்து விட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆச்சு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி. மேடம் வந்து ஏதோ குக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, என்னன்னு போய் பார்ப்போம். நான் தான் காமிச்சிட்டேன் ஆல்ரெடி வீடியோவில். மிளக்குது மண்டலாம். வெறும் மண்ணை மட்டும் தான் போட்டேன்.
பக்கா பக்கா. மாங்காய்லாம் போட்டு வச்சிருக்கேன். மாங்காய் போட்ட மீன் குழம்பு நான் சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கு. நான் வந்து லஞ்சு சாப்பிட்டேன் குக் பண்ணிட்டு. ஆனால் நான் டேஸ்ட் பண்ணவே சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ரைஸ் வச்சியா? ரைஸ் வச்சு எல்லாமே ரெடி மட்டும் போதும். ஸோ நான் சாப்பிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து பெல் அடிச்சு ஃபோன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எழுந்தேன். அண்ட் நம்ம இப்போ வந்து டீ குடிக்க வந்திருக்கோம் கீழே. இந்த மைக்கு தான் இப்போ வாங்கியிருக்கோம். அன்பாக்சிங் த நியூ மைக். மைக் போட்டிருக்கோம். கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தெரியுமா, ஆடியோ கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நார்மலாக வீடியோ பண்ணும்போதே நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி ஆடியோ அவுட்புட் வந்து தனியாக எடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ணி அவ்வளோ வேலை பார்த்து தான் அதை அப்லோடே பண்ணுறது. ஸோ இவ்வளோ வேலை பார்க்கறதுக்கு பெட்டர் ஒரு மைக் ஒன்று வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு அதையும் வாங்கியாச்சு. அவ்வளோ வேலை பார்த்துமே வந்து சில இடத்துல வந்து சவுண்ட் வந்து வர மாட்டேது. ஸோ பார்க்கலாம் இந்த மைக் வந்துச்சு, இதுக்கு மேலே எப்படி ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கும் தெரியும். இதுதான் எங்களோட ஒன் டே வித் அஸ் தாண்டி இது வந்து ஒரு ரிலேட்டபிளான ஒரு வீடியோ. ஒருத்தவங்க வந்து ஜாபுக்கு போவாங்க, இன்னொருத்தவங்க ஜாப் சர்ச்ல இருப்பாங்க. இந்த டைம்ல நம்மளோட லைஃப் ஒரு நாள் எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காக மெயினா இந்த வீடியோ நாங்க எடுக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, வீட்டுல இருக்குதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், கொடுமை. ஆமா, எப்படா இப்போ வந்து நான் எனக்கு ஜாயினிங் டேட்டு சொல்லுவாங்க, மெயில் வரும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ கடுப்பா இருக்கும். மிஞ்சி போனால் நான் குக் பண்ணுவேன், இல்லை படம் பார்ப்பேன், ஏதாவது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த 4 செவத்தை க்ளீன் பண்ணியே தான் இருப்பேன். அதுக்கு மேலே எனக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், எங்கன்னா நினைச்ச டைம்ல எங்கன்னா வெளியே போகலாம் வரலாம். இங்க அப்படி கிடையாது. நாங்க வந்து வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். 5:30 மணி எப்போ வரும் சார் வருவாருன்னு நான் வந்து வெயிட் பண்ணி நிற்பேன். நீங்களே இப்போ பாத்தீங்க இவ்வளோ லேட்டா நான் சமைச்சா கூட எனக்கு அவ்வளோ 2 hours 3 hours டைம் இருக்கு. நான் என்ன பண்றேனே தெரியல. ஜாப் இல்லாம ரொம்ப கஷ்டம் தான், சும்மாலாம் இருக்கவே முடியாது. நம்ம பசி எடுக்குது. மாமனுக்கு 5-6 கஞ்சி ஊத்துறது. சரி தான், நாங்க இப்படிதான் பேசிட்டே இருப்போம். சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி டின்னரை முடிச்சிட்டு தான் இந்த விலாக முடிக்கிறோம். வாட்டர்மெலன் ஜூஸ் இதை குடிச்சிட்டு உன்னோட ஜென்யூன் ரியாக்ஷனே சொல்லு. இது ஏதோ ஒரு டேஸ்ட். லெமன் போட்டியா? எஸ், தெரியுதா? ஆனா எனக்கு அந்த கேண்டி பேர் ஞாபகம் வரல. ஆனா நம்ம சாப்பிட்டுருக்கோம் சின்ன வயசுல, கண்டினியூஸா சாப்பிட்டுருக்கோம். பூமர் இருக்கும் தெரியுமா? பூமர் அதே டேஸ்ட். அதான் நான் எனக்கு நல்ல ஞாபகம் வந்துச்சு. ஐயோ இது எங்க சாப்பிட்டுருக்கோமே அப்படின்னு. அந்த பூமர் இருக்கட்டும், இந்த பூமரை போட்டு போய் பசிக்குது எடுத்துட்டு வா. என்ன மீன்? சங்கரா. இவ்வளவு பெருசு இருக்கு. சுல்தான் இப்ராஹிம். நான் மத்தியானமே ஒண்ணு சாப்பிட்டுருக்கலாம். வெறும் சாப்பாடு சாப்பிட்டேன் தெரியுமா? சாப்பிட வேண்டியது தானே. பேசஞ்சு சாப்பிட முடியாது, கை வலிக்குது. ஊட்டி விடுறியா? இதுதான் எங்களோட டின்னர். ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. புளிப்பா சூப்பரா இருக்குது. இந்த ரைஸ் இருந்தா செம்மையா இருக்கும். இது வந்து மோட்டா ரைஸ். இந்த மோட்டா ரைஸ் அப்படியே வாயில போட்டா பவுன்ஸ் ஆகும், அந்த மாதிரி ஒரு ரைஸ் இது. நல்லா இருக்கு. இதுதான் எங்களோட ஒன் டே. நாங்க இப்ப வீடியோ எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி, எங்களோட ஒன் டே இப்படிதான் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் வேற எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆப்வியஸ்லி சப்ஸ்கிரைப் பண்றேங்க. குட் நைட். பை பை பை.